அதிமுக பாஜக கூட்டணி அண்மையில் மீண்டும் உருவாகி 2026 பேரவை தேர்தல் களப்போட்டியை கடுமையாக்கியுள்ளது. இந்த கூட்டணியால் திமுக அதிமுக கூட்டணி இடையே சம போட்டி உருவாகியுள்ளது. அதிமுக பாஜக கூட்டணியில் பாமக இடம்பெற வாய்ப்பு அதிகம் உள்ள நிலையில் இதில் தேமுதிகவும் தொடர்ந்தால் இந்த அணிக்கு வெற்றி கிட்டத்தட்ட சாத்தியமாகும் என்று தோன்றுகிறது. திமுகவுக்கு டெல்டா சென்னை மண்டலத்தில் பெரிய அளவில் ஆதரவு உள்ளது. வழக்கத்தை விட தென் மாவட்டங்களில் திமுக ஆழமாக வேரூன்றியுள்ளது. கொங்கு வடதமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி அதிக பலத்துடன் காணப்படுகிறது. அதே நேரத்தில் புதிதாக நடிகா விஜயின் தமிழக வெற்றி கழகம் களம் இறங்கியிருப்பதால் அதிமுகவிலிருந்த கிறிஸ்தவ சிறுபான்மையினா மற்றும் வட தமிழக ஆதிதிராவிடா வாக்குகள் அந்த கட்சிக்கு போகும் வாய்ப்பும் ஏற்பட்டிருக்கிறது. அதிமுகவிலிருந்து நகாவது போலவே அந்த பிரிவினரின் வாக்குகள் திமுகவிலிருந்தும் வுக்கு நகரக்கூடும் என்பதையும் மறந்துவிடக் கூடாது. தேர்தல் அரசியலுக்கு புதிய வரவான விஜயின் தமிழக வெற்றி கழகம் வடதமிழகம் கொங்கு மண்டலத்தில் யாருடைய வாக்குகளை பிரிக்கும் என்பது விவாதப் பொருளாகியுள்ளது. அதிலும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிராக திமுகவுக்கு விழும் சிறுபான்மை வாக்கு வங்கியை விஜய் கட்சி பிரிக்குமா என்ற எதிர்பார்ப்பு மேலோங்கியுள்ளது. தென் மாவட்டங்கள் டெல்டா மற்றும் சென்னை மண்டலத்தில் விஜய்க்கு இருக்கும் செல்வாக்கை அறிய இப்போதே பல முனைகளிலும் ஆய்வுகள் நடத்தப்படுகின்றன. பிரதம வேட்பாளா இல்லாத 2024 மக்களவை தேர்தலில் 8.22% வாக்கு வங்கியை மாநிலம் முழுவதும் சீராக பெற்று தனது பலத்தை நிரூபித்துள்ளது. வின் வருகைக்கு பிறகு அந்த வாக்குகளை நாம் தமிழா கட்சியால் தக்கவைத்துக் கொள்ள முடியுமா என்கிற கேள்வி எழுகிறது. இந்த கணக்குகளை ஆய்வு செய்யும் அரசியல் ஆய்வாளர்கள் அரசியல் களம் தொடர்ந்து கூர்மையாகி வருவதால் சீமான் விஜய் பிரிக்கப் போகும் வாக்குகளை பொறுத்தே திமுக அதிமுகவின் வெற்றி வாய்ப்பு தீர்மானிக்கப்படும் என்கின்றன.